வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ். தேவையான பொருட்கள்: 1/2 கப் கொத்தமல்லி, 6 வரமிளகா, 1/4 கப் கடலப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு வத்தல், எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. நான் இங்கே சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வத்தல் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று செவந்துரும், ஒன்று கருத்துரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அடுப்பை லோவில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஈவனாக தான் ரோஸ்ட் ஆகும். வாசம் வரும்போது இதன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ, டயர்டாக இருக்கும்போது, குழந்தைங்க சமைக்க விடலங்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. குயிக்காகவும் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி இருக்குன்றது நான் கடைசியாக உங்களுக்கு குழம்பும் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாசம் வரும். வாசம் வரும்போது இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. காலைல எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போகணும், என்னால் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கும்போதும் கூட நீங்கள் இந்த வத்த குழம்பு டக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பேன் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிரும். டக்குன்னு இதுனதுக்கப்புறமா இதையும் மாற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்து அதையும் போட்டு புளியும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ப்ரீமிக்ஸோடையே போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் தூளாகவும் எடுத்துக்கலாம். நான் இங்கே கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, மஞ்சத்தூள் கருகிரும், டேஸ்ட்டை மாற்றிடும். அப்புறம் லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதையும் அந்த மிக்ஸோடு கொட்டிடுங்க. எல்லாம் ஆறிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு, சூட்டோட மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம், ஆறிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்மூத் பவுடர் மாதிரி அரைக்கணும். கொஞ்சம் நரமுறையெல்லாம் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது மாதிரி அரைச்சிக்கிட்டு கொட்டிக்கோங்க. கொட்டினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கரண்டி வச்சுப்போம். கரண்டி சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தரிசி போடுறேன். உளுந்தரிசி நிறம் மாறணும், கருக்க விட்டுறாதீங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டோன்னே எண்ணெய் பயங்கரமாக தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. அதுக்கு அடுத்து வரமிளகாயும் கிள்ளி போடுறேன். போட்டால் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரில் ப்ரீமிக்ஸில் இதை கொட்டிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வத்தலையும் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான், குட்டு தான். எண்ணெய் ஊற்றி அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல வத்த குழம்பு, அதை ஊற்றிக்கோங்க. கிண்டிகிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு ரெடி. இது பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.